வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்குது தெரியுங்களா? லோட்டஸ் டெம்பிளில் இருக்கோம். அது எங்கே இருக்குது தெரியுங்களா? செட்டிப்பாளையம், போத்தனூரை அடுத்த செட்டிப்பாளையத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். அதை பற்றி சொல்லும்போது ஒரு நண்பர் கேட்டார், அதில் என்ன சாமி இருக்குது அப்படின்னாரு. சர்வ சமய மெய்யொலி கோயிலில் ஒரு சாமியா ரெண்டு சாமியா பல சாமி இருக்கு ஐயா. அசாமி நீ வந்து பார் சாமி அப்படின்னேன். வந்து பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, அருமையான ஒரு இடங்க இது, திவ்யமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மரியாதைக்குரிய சச்சிதானந்த சுவாமிகள் என்ன அழகான அந்த கான்செப்டை உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த மொழி, எந்த இனம், எதுவுமே கணக்கில்லை. நீங்கள் எந்த ரூபத்திலே போனாலும், எந்த மார்க்கத்திலே சென்றாலும், சென்று அடையக்கூடிய இடம் அந்த உண்மை என்ற அந்த ஒளி, அதைத்தான் அவர்கள் இவ்வாறு இங்கே அமைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் அந்த தியான மண்டபத்திலும் மற்ற இடங்களிலும் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லாத காரணத்தினால் அதன் வெளிப்புறத்தை மட்டும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். ஆனால் உள்ளே சென்றீர்கள் என்றால் ஒரு தெய்வீக அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். தேவலோகம் சென்றேன் என்று படம் எடுக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே தேவலோகம் செல்லலாம். அங்கு ஏற்படும் அந்த அனுபவ உணர்வு இருக்கிறதல்லவா, அதை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. ஒவ்வொரு உணர்வுள்ள மனிதனுக்கும் அது உச்சந்தலை முதல் பாதம் வரை உணர்த்தியே தீரும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது நிர்மாணிப்பது என்பது சாதாரண விளையாட்டு கதை அல்ல. ஏகப்பட்ட வேலை செய்திருக்கிறார்கள். அந்த தாமரை வடிவத்திலே அதை கொண்டு வந்து அதனுள்ளே இத்தனை மதங்களையும் அதனுடைய கோட்பாடுகளையும் தெளிவாக உரைத்து, இதில் எதுவும் பேதமில்லை, உயர்ந்ததில்லை, தாழ்ந்ததில்லை, அனைத்தும் சமமே. அந்த அனைத்தும் சமமான அந்த பிரயாணத்தில் நீங்கள் எந்த மதத்தில் சென்றாலும் சென்று சேர்வதென்னவோ ஒரே இடம்தான். உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். கோயமுத்தூரிலிருந்து சென்னை செல்ல வேண்டுமானால் 2-3 வழிகள் இருக்கின்றன. சேலம் சென்று விழுப்புரம் சென்று சென்னை செல்லலாம். இல்லை, நான் திருச்சி சென்று தஞ்சாவூர் சென்று அந்த பக்கமாக செல்வேன் என்றாலும் நீங்கள் செல்லலாம். ஆக எத்தனை ஆயிரம் வழிகள் இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் சென்னை தானே. அது சேலம் வழியாக போனால் என்ன, தஞ்சாவூர் வழியாக போனால் என்ன. ஆக இந்த வழியில் எந்த விதமான மாற்றமும் உயர்வும் தாழ்வும் எதுவும் இல்லை. சென்று சேர வேண்டிய இடம் மட்டும் அந்த உண்மை என்ற மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த லோட்டஸ் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த கோவிலை ஒரு வீடியோ எடுத்து எனது சேனலில் போட வேண்டும், அதை பலரும் பார்த்து மகிழ வேண்டும், அதனால் சிலருக்கேனும் ஏதேனும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஆவல் பல காலமாக என்னுள் இருந்தது. ஆனால் அதற்கான சரியான சந்தர்ப்பம் கூடி வரவில்லை போலும். ஓரிரு முறைகள் முயற்சித்தும் ஏனோ என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இந்த முறை பாருங்கள், என்ன மாயமோ மந்திரமோ, என் எண்ணம் பலித்தது, என் ஆசை நிறைவேறியது. அந்த அழகான வீடியோ இதோ உங்கள் கைகளில் தவழ்கிறது. ஆக அந்தந்த நேரம் காலம் வரும் பொழுது அந்தந்த காரியங்கள் சரிவர நடக்கும் என்பதில் நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அதே போல இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து செல்லும் பொழுது உங்களுடைய பக்தி மார்க்கத்திலும் சரி, வேறு சமூக வாழ்வியலிலும் சரி, ஏதோ ஒரு மனமாற்றம் உங்களை அறியாமல் உங்களுக்கு புரியும். அந்த புரிதலை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதுதான் வெற்றி. ஏதோ என்னமோ தோன்றுகிறது, சரி அடுத்த வேலை பார்ப்போம் என்றவர்களுக்கு அது சித்திக்கவே சித்திக்காது. ஏனென்றால் எந்த ஒரு பொருளில் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன், ஆர்வத்துடன், ஒரு நல்ல நோக்கத்துடன் ஈடுபடுகிறீர்களோ அதுதான் நிச்சயமாக ஜெயிக்கும். ஒரு முறையாவது வந்து பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்று மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நாகூர் அனிஃபா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார், உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். என் மதமா உன் மதமா, ஆண்டவன் எந்த மதம் என்று ஒரு பாடல்.
அதனுடைய பொருள் இங்கே விளங்குகிறது. எங்கோ கேட்ட பாடல் அதன் விளக்கம் இங்கே கிடைக்கிறது. ஆக ஆண்டவனுக்கு மதமில்லை, அவன் ஒரு உண்மையான ஒளி. அதை நீங்கள் நாட வேண்டுமானால் உங்களிடமும் கொஞ்சம் உண்மை இருக்க வேண்டும். அதோடு சற்று பற்றும் பக்தியும் ஈடுபாடும் நேர்மையும் நாணயமும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக அந்த உண்மை ஒளி உங்களை வந்து அடையும், அல்லது நீங்கள் அந்த உண்மை ஒளியை போய் அடையலாம். அதற்கு எந்த தங்கு தடையும் இல்லை, எந்த வீசாவும் வாங்க வேண்டியதில்லை, யாரிடமும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. நேராக நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லலாம். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்து கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.